ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரோமன் நம்பர் 2ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டேட் பாருங்கள். ஸோ 30 இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற நேரத்தில். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 12/2024, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 693. ஓகே. ஸோ இதில் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஓகே. லாஸ்ட் டேட் எப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது, அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தான் அப்ளிகேஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. கரெக்ஷன் விண்டோவுமே எப்போ ஓப்பன் ஆகுன்றது கொடுத்துருக்காங்க டேட்ஸு. நெக்ஸ்ட் பேப்பர் 1 எப்போ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1ஓட டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பேப்பர் 2ஓட டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஜஸ்ட் ரேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. லேட்டராக வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அஃபிஷியல் வெப்சைட்டில். நெக்ஸ்ட் 18 நவம்பர் தான் எக்ஸாம். பேப்பர் 1க்கான எக்ஸாம், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ காலையில் நமக்கு எக்ஸாம். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பரில் சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்க. சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா கோடு என்ன கோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா 398 தான் கோடு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹவு டு அப்ளை இதெல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டு எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்கே கொடுத்துருக்காங்க, சிவிலுக்கு வரும். இதெல்லாமே நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கோங்க மற்ற அதர் டிபார்ட்மெண்ட்ஸாக இருந்தால். ஸோ போஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜிடி ஜென்ரலில் வந்து நமக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஜிடி ஜென்ரலில் ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. லெவல் 22 இபிஎஃப்பில் வருது. நெக்ஸ்ட்டு இபிஎஃப்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ சிவிலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ போஸ்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா 3403. ஸோ இதில் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 32ன்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இது வந்து அதர்ஸ்க்கு தான். அதுவே பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம் அண்ட் பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நோ ஏஜ் லிமிட். அது வந்து அடுத்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த கம்யூனிட்டி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க சிவிலுக்கு. கிளியருங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், சிலபஸ் அதெல்லாமே காட்டுறேன். இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 by 1 பார்க்கலாம். சிவிலுக்கு எங்கே கொடுத்துருக்கான்னு பாருங்கள். சிவில் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்குறாங்க. நான் காட்டுறேன் இருங்க. 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் என்னென்னா ஒரு வாட்டி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது எப்படி எந்த மாதிரி போர்ட்டலில் வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்கன்றது ஒரு வாட்டி வியூ பண்ணுங்கள். ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில். ஸோ போஸ்ட் கோட் 3403. ஸோ பிஇ சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட். எக்ஸ்பீரியன்ஸ் 5 years இன் த ஃபீல்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங். 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. கிளியருங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட்டு மற்றது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், சரிங்களா? பட் இது வந்து இன்டர்வியூ போஸ்ட். இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா எப்போவுமே ரிட்டன் எக்ஸாம் 450க்கு எழுதுவீங்க. அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 60 அப்படின்னா 510 மார்க்ஸ் தான் டோட்டல் மார்க்ஸ். 510 தான் டோட்டல் மார்க்ஸ். சிவிலுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்களா? சிவில் மென்ஷன் பண்ணலையோ? ஓகே, சிவில் வந்து மென்ஷன் பண்ணலை. ஓகே, பட் அசிஸ்டன்ட் மேனேஜர் மென்ஷன் பண்ணணுமே. சரி, கொடுக்கல. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க்ஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து 60 மார்க்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் தான். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிபிடினா என்னது? கம்ப்யூட்டர் பேஸ்டு. கம்ப்யூட்டர் பாட்டமில் கீழே பாருங்கள், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. எது பேப்பர் 1ம் சரி பேப்பர் 2 ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். இதுக்கு முன்னாடி வந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2 அதாவது டெக்னிக்கல் மட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா OMR பேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் இனிமேல் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஜிஎஸ்ஸுமே ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஜிஎஸ் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 150, டெக்னிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 300 மார்க்ஸு, டோட்டலாக 450 ப்ளஸ் ஒரு 60. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 510 தான் டோட்டல் மார்க்ஸ். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டின்றது ஜஸ்ட் குவாலிஃபை ஆனால் போதும். குவாலிஃபையிங் மார்க்ஸ் நமக்கு தெரியும். ஸோ 100 கொஷினில் 40 கொஷின், அதாவது ஈச் கொஷின் 1.5 மார்க்ஸ்ன்றதுனால 60 மார்க்ஸை
அட்டைன் பண்ணிங்கனாவே போதும். அப்போனா தான் உங்களுக்கு இந்த பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸும் அதே மாதிரி பேப்பர் 2மே எவால்வேட் பண்ணுவாங்க. எப்போது நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் குவாலிஃபை ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் வாங்க, இது இன்டர்வியூ போஸ்ட் தான் சரிங்களா. நெக்ஸ்ட் வேறு என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம், சப்ஜெக்ட் கோடு வந்து 398. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2 லாங்குவேஜ்லுமே டெஸ்ட்டில் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லாங்குவேஜ் ஆஃப் கொஷின் பேப்பர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். போத் தமிழ் அண்ட் நமக்கு சிவில் எப்போவுமே பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2த்துலேருந்து தான் இருக்கும். ஸோ அதை பற்றி வரி பண்ண தேவையில்லை. பட் எப்போ பார்த்தாலுமே எப்போனாலும் சரி, ஒரு வேளை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்க அதுதான் ஃபைனல் எடுத்துப்பாங்க. கிளியருங்களா. மினிமம் 40% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் சரிங்களா. அப்போனா தான் உங்களுக்கு இந்த பேப்பர்ஸ் எல்லாமே எவால்வேட் பண்ணுவாங்க. பேப்பர் 2வும் அதேமாதிரி பேப்பர் 1ல் உள்ள பார்ட் பியுமே எப்போ எவால்வேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் அதாவது பார்ட் ஏ ஆஃப் பேப்பர் 1ல் 40% ஸ்கோர் பண்ணியிருக்கணும். 40% 60 மார்க்ஸ்ன்ற மாதிரி வரும். ஸோ இன்னும் நமக்கு மென்ஷன் பண்ணாது என்னென்னா, அந்த பேப்பர் 2 டெக்னிக்கல் வந்து எப்போ எக்ஸாம் அப்படின்றது இன்னும் மென்ஷன் பண்ணல. அது ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மற்றபடி சிலபஸையும் ஒரு வாட்டி காட்டிடுறேன் பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் ஒர்க்கிங் பர்சனாக இருந்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அதுவுமே மேண்டட்ரி. சிலபஸையும் காட்டிடுறேன். பட் ஒரே ஒரு வேக்கன்சி தான் சரிங்களா. ஹூ இஸ் தட் லக்கி பர்சன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அப்ளை பண்ணுறது தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான் கவர்மெண்ட் எக்ஸாமில் சரிங்களா. பட் இருந்தாலும் என்னென்னா இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்தாங்க பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்களே, அது வந்து 10th ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் சரிங்களா. உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ் இது எதுவும் மாறல, அதே தான். சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 003 தான் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சப்ஜெக்ட் கோடு. அதில் 10 யூனிட்ஸ். லாஸ்ட் யூனிட் பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட். இந்த ஆப்டிடியூடில் இருந்து மட்டுமே 25 கொஷின் வரும் உங்களுக்கு. ரிமைனிங் 9 யூனிட்ஸ் இது வந்து யூனிட் வந்து 10 சரிங்களா. ரிமைனிங் யூனிட் 1ல் இருந்து 9 வரைக்கும் பார்த்திங்கன்னா 75 கொஷின்ஸ் வரும். ஸோ மொத்தம் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 100 கொஷின்ஸ் இன் ஜிஎஸ். 100 கொஷின்ஸு, ஈச் கொஷின் 1.5ன்றனால உங்களுக்கு 150 மார்க்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு சிவிலுக்கான சிலபஸ் வந்து சப்ஜெக்ட் கோட் 398ல் அதோட சிலபஸுமே ஒரு வாட்டி காட்டிடுறேன். ஸோ அதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவும் புதுசாக எதுவும் படிக்க போகிறதில்ல சரிங்களா. ஆல்ரெடி ஏஇன்னு ஒன்று இருக்குல்ல, நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்ட்டு, அதே சிலபஸ் தான். எக்ஸ்ட்ரா இதில் இன்டர்வியூ இருக்குது அவ்வளோதான். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோடு வந்து பார்த்திங்கன்னா 398 அதே சிவில் சிலபஸ் தான் சரிங்களா. எதுவுமே மாறலை, அதே சிலபஸ் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. 398 கோடு தான். ஸோ லாஸ்ட் யூனிட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன். ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கீப் ப்ரிப்பேரிங். ஸோ வரிசையாக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் மார்க்கு கம்மியாக வருது, ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கவலைப்படாதீங்க. அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் தாராளமாக. ஸோ எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. கீப் ப்ராக்டிஸிங். தேங்க்யூ.